தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த உலகத்திலேயே வலிமையான ராணுவங்கள் எதுன்னு கேட்டா நீங்க கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல ரஷ்யா கூடவே அமெரிக்கா கொண்டு வந்துருங்க. எதுக்காக? அமெரிக்கா கிட்ட போர் விமானம்லாம் வேற லெவலுப்பா, சமப்பா, அது இதுன்னு சொல்லுவோம். ஆனா நாம ஒரு முறை கூட நேரில் பார்த்தது கிடையாது அதோட எஃபிஷியன்ட் என்னன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல, இதை இந்த ஈரான் வார் அசைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அமெரிக்காவோட பேர் சொல்ற ஒரு பெரிய போர் விமானம், அதை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோன்ட்டு ஈரான் இப்ப கிளைம் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அமெரிக்காவோட இந்த போர் விமான தயாரிப்பு இருக்குல்ல, அதுல ஒரு பெரிய மைல் கல்லே பார்த்தீங்கன்னா F-35 சூப்பர் சானிக் ஜெட் தான். சம போர் விமானம். நான் படிச்சு தெரிஞ்சுட்டு வரைக்கும் சம போர் விமானம். ஆக்சுவலா இந்த விமானத்தை நாங்க சுட்டுட்டோம், அதை நாங்க கரெக்டா டார்கெட் பண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஈரான் சைட்ல சொல்லியிருக்காங்க. இது சார்ந்த ஒரு வீடியோ வேற அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது வெரிஃபை பண்ற ப்ராசஸ் இப்போ பெருசா போயிட்டு இருக்குங்க. அது சார்ந்த கிளாரிஃபிகேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி நான் உங்களுக்கு தனி வீடியோ ப்ரெசென்ட் பண்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த விமானம் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்க ஒரு அமெரிக்க ஏர்பேஸ்ல அவசரமா தரை இறங்கினதாகவும் அடுத்த கட்ட தகவலை சொல்றாங்க அவங்க. ஒரு ஃபேக்ட் ஒன்று என்ன தெரியுமா மக்களே, இந்த விமானம் தாக்கப்பட்டிருக்கோ இல்லையோ, ஆனா ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் 0ன்ற லெவலுக்கு வரல. இன்னும் அது ஃபங்க்ஷன்ல இருக்குன்றது இந்த சம்பவம் மூலமா தெளிவா நம்மளுக்கு தெரியுது. ஓகே, அடுத்த ஒரு அதிர்ச்சிகர செய்தியை சொல்லிடுறேன். அமெரிக்க சார்பாளர்களுக்கு இது அதிர்ச்சிகர செய்தி தான். ப்ளூம்பர்க் இருக்குல்ல, அவங்க என்ன நம்ம நியூஸ் இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு அபிஷியல் கிட்ட பேசியிருக்காங்க. அவர் கொடுத்த இன்புட்ஸ் அளவில் தான் இந்த நியூஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணதா சொல்றாங்க. குறைஞ்சது 16 அமெரிக்க மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ஸ் இது வரைக்கும் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. 1 இல்ல 2 இல்ல 16. அதுவும் எங்க? அமெரிக்காவோடது. ஈரான் டெஸ்ட்ராய் பண்ணதா சொல்றாங்க. இதுல MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு 10 சேர்த்துக்க சொல்றாங்க. அண்ட் அதர் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல டேமேஜ் ஆனது இந்த ஆபரேஷனல் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, அதன் மூலமா. அதாவது லேண்டிங்கை மேற்கொள்றப்ப விபத்துக்குள்ளாகிறது, டேக் ஆஃப் ஆகிறப்ப விபத்துக்குள்ளாகிறது, இது போல விஷயங்களையும் சில ஏர்கிராஃப்ட் சிக்கி இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் ஒன்று மைண்ட்ல வச்சுங்க மக்களே, குவைத்தில் ஃப்ரெண்ட்லி ஃபயர், இது யாரும் மறுக்க முடியாதுல்ல. ஃப்ரெண்ட்லி ஃபயர் அங்கே நடந்துச்சு. ஃப்ரெண்ட்லி ஃபயர்னா என்னன்னா, குவைத்தில் அமெரிக்காவோட பேஸ் இருக்கு. அந்த பேஸில் இருக்கிறவங்க எதிரிகளை தான் ஃபுல்லாக சுடணும். ஆனால் அங்கே என்னாச்சு, அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது லேண்ட் ஆகும்போதும் தவறுதலா அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை அடிக்கிறது, இவங்க ஏதாவது மால் ஃபங்க்ஷன் பண்ண விட்டு அதை அடிச்சு விட்டுறது. இதுதான் ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொல்லுவோம், தெரியாமல் நடக்கிற விஷயம். இப்படி கிட்டத்தட்ட F-15 ஜெட்ஸ் ஒரு 3 வரைக்கும் டவுன் பண்ணப்படுச்சு. அந்த விஷயத்துக்கு முன்னாடி நடந்துச்சா? இதெல்லாம் தாண்டி தான் 16 US மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ஸ் இது வரைக்கும் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறதா ப்ளூம்பர்க் சொல்லியிருக்கு. ஜெனரல் டான் கெய்ன் யார் தெரியல, அவரு இந்த போரை முன்னின்று நடத்தி கொண்டு போற தளபதியே இவர் தான். அமெரிக்காவோட ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபோட ஹெட்டே இவர் தாங்க. அவர் என்ன சொல்றாரு, எங்களோட மெயின் டார்கெட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இன்னும் அட்டாக் பண்ணப்பட்டு தான் இருக்கு. நாங்கள் மொத்தமாக இந்த அட்டாக்லாம் முடிக்கலையே, இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஈரானோட மிசைல் கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, இது ப்ளஸ் நேவி, ஈரானோட நேவி, இதுதான் எங்களோட பிரைமரி டார்கெட்ஸ். 2270 கிலோகிராம் எடை கொண்ட பெனட்ரேட்டிவ் வெப்பன்ஸ் இருக்குல்ல, பங்கர் பஸ்டர்ஸ் பயன்படுத்துவோம் பாருங்க, இதை நாங்கள் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாக அடிக்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஏன்னா ஈரானில் இருக்க பெரிய பலம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு இயற்கையே கவசமாக இருக்கு. அவ்வளோ பெரிய மலைகள் ஃபுல்லாக அந்த டெரெயினில், அதுக்கு கீழே அவங்க இந்த மிசைல் அவசரங்களை வச்சிருக்கிறதுனாலேயே அமெரிக்காவோட இஸ்ரேலாலையும் மொத்தமாக அதாச்சு காலி பண்ண முடியல. ஸோ அதுதான் இந்த வாரில் அமெரிக்காவுக்கு பிரைமரி டார்கெட்டாக இருக்கு. அதுதான் பங்கர் பஸ்டர்ஸ் இவ்வளோ பயன்படுத்துறாங்க. இது நாங்கள் எங்களோட போர் லட்சியங்களை அடையிற வரைக்கும் இந்த தாக்குதல் தொடர்ந்துகிட்டே இருக்கும், அது வரைக்கும் நாங்கள் நிறுத்த மாட்டோம். ஸ்பெசிஃபிக் ஏர்கிராஃப்ட் ஒன்றத்தை நாங்கள் ஹார்மூஸ் பகுதியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், ரிசல்ட் நல்லா வருதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பெசிஃபிக் ஏர்கிராஃப்ட் எதுன்றதை எப்படியோ மாப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிட்ட மக்களே, அதே உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். இந்த விமானத்துக்கு பேர் A-10 வார்தாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஹார்மூஸ் இருக்குல்ல, அங்கே இப்போதைக்கு அமெரிக்க படை இதை வச்சு தான் ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இந்த ஏர் டு கிரவுண்ட் அட்டாக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்க விமானம். விமானம் பொதுவாக எப்படி அடிக்கும், சர்ஃபேஸில் மேலே பறந்துட்டு இருக்க விமானம் கீழே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிச்சு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்க முக்கியமான டார்கெட்ஸ் அடிச்சு காலி பண்ணும். இது போல் ஏர் டு கிரவுண்ட் அட்டாக்கை மேற்கொள்ளவே இது பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கு. மற்ற விமானங்கள் எப்படி ஏர் டு ஏர் கூட பெருசாக அடிக்கும், ஆனால் இதில் ஃபுல்லி ஃபோக்கஸ்டு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸை டார்கெட் பண்ணி தான் ஃபுல்லி ஃபோக்கஸ்டு. ஏர் டு ஏர் ஃபீச்சர் இருந்தாலும் இது மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். இதில் வெரைட்டி ஆஃப் மிசைல்ஸை பயன்படுத்துகிறாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா
AGM-65 மேவரிக் இன்ஃப்ராரெட் இருக்குல்ல, இது பிளஸ் ஆப்டிக்கல் மினிஷன்ஸ்னு, வெப்பன்ஸ் பிளஸ் மினிஷன்ஸ்னு அந்த அளவுக்கு இங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விமானத்துல. இந்த A10ஓட ரேஞ்ச் எவ்வளவு தெரியுமா? 2580 மைல்ஸ். இதோட ஸ்பீட் எவ்வளவு தெரியுமா மக்களே? மாக் 0.75. இது ஃப்ரண்ட் மவுண்டட் 30mm GUA-8 அப்படின்ற ஒன்றத்தை பொறுத்தி இருப்பாங்க. ஒரு பயம் உங்களுக்கு பெருசா வந்துருவாங்க. பொதுவா போர் விமானங்களை பார்க்குறப்ப ஒரு பயம் இருக்கும், ஆனா இந்த விமானத்தை பார்க்குறப்ப பயம் பெருசாவே இருக்கும். இந்த கைதி படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல கார்த்தி ஒரு பெரிய கன் ஒன்று எடுத்துட்டு வர ஞாபகம் இருக்கா? அதை ஒரு ஜெட்டு மூஞ்சில வச்சிருந்தா அப்படிங்க இருக்கும், அப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, அவ்வளோ பயம் காட்டுற மாதிரி. 7 பேரல் கேட்லிங் கன்னுங்க இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது 4000 ரவுண்ட்ஸ் வரைக்கும், ஒரு நிமிஷத்துக்கு 4000 ரவுண்ட்ஸ் வரைக்கும் ஃபயர் பண்ணக்கூடியது. அப்போ எதிரிகள் நிலைமை எந்த அளவுக்கு தம்சமாகும் பாருங்க. இது சாஃப்ட் டார்கெட்ஸ்ல அடிக்கும், ஹார்ட் டார்கெட்ஸ்ல அடிக்கும். அதுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. டேங்க்ஸ் இருக்குல்ல, அந்த டேங்க்ஸுக்கு யமனே இந்த விமானம் தான். நான் சொன்னது ஒரே ஒரு விமானத்தை பத்தி. இந்த ஹார்முஸ் அருகில் அமெரிக்கா இன்னும் எவ்வளவு விமானங்களை களமிறக்கி விட்டுருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஈரான் இப்போ என்ன பண்ணிருக்கு? ஐநா பொதுச் செயலாளருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன ப்ரோ, எதனா தூது கடிதமா, அமைதிக்காக எதனா எழுதுறான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை, இது வேற மேட்ரு. என்ன கேட்டிருக்கு ஈரானு? ஏங்க நாங்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸை இவ்வளோ அடி அடிச்சுக்கிட்டு இருக்கோல, மிடில் ஈஸ்ட் நாங்கள் நிறைய தரப்புகள் அடிக்கிறோம், ஆனால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸை மட்டும் தனியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க தான் இருக்கிற மற்ற மிடில் ஈஸ்ட்ல இருக்க பகுதிகளையும் தாண்டி அமெரிக்காவுக்கு அதிகமாக உதவி பண்றது இவங்க தான். அவங்களோட நிலத்தை அமெரிக்கா பயன்படுத்த விட்டாங்க எங்களை அடிச்சு காலி பண்றதுக்கு. நாங்கள் பலமுறை வான் பண்ணோம், எங்களுக்கு எதிராக எந்த நிலத்தையும் வான் பரப்பையும் கொடுக்காதீங்க, அப்புறம் நீங்களும் அமெரிக்கா மாதிரி தான் எல்லாத்தையும் டீல் பண்ண வேண்டியது இருக்கும்ட்டு. நாங்கள் அதனால தான் இப்போ வரைக்கும் போட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவ்வளோ அடி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன எதிர்பார்க்க போகிறோம்? காம்பன்சேஷன் இருக்குல்ல, அதை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கிட்ட வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஈரான் கேட்டிருக்கு ஐநா கிட்ட. ஏன்னா நீங்கள் அந்த இடம் கொடுக்கலன்னா அமெரிக்கா எங்களை அடிச்சிருக்காது. அமெரிக்கா எங்களை அடிச்சதுல அதுக்கு நீங்கள் தான் பிரதான காரணம். அப்போ எங்களுக்கு இவ்வளோ சேதங்கள் ஏற்பட்டிருக்குல்ல, நீங்கள் எதாவது காம்பன்சேட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதையே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் திருப்பி கேட்குறாங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஏற்பட்டிருக்க சேதங்களுக்கு ஈரான் ஈஸியாக காம்பன்சேட் பண்ணுறோம். ஆனால் ஈரானில் ஏற்பட்டிருக்க சேதங்கள் இருக்குல்ல, அதை காம்பன்சேட் பண்ணணும்னாக்கா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஸோ யார் ப்ராஃபிட்டபிள் மேக்கர்ஸாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதெல்லாம் சும்மா ஸ்டேட்மெண்ட்டாக விடுவாங்க, லெட்டராக எழுதுவாங்களே தவிர இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்காதுங்க. அப்படிலாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னாக்கா எவ்வளோ நாடுகள் இன்னும் கடனாளியாக மட்டும் தான் இருக்க முடியும். இந்த மினா அப்துல்லா ஆயில் ரிஃபைனரி எங்கள் குவைத்தில் இருக்கிறது. இந்த ரிஃபைனரியில் ட்ரோன் வந்து ஹிட் பண்ணியிருக்கு, நெருப்பு பரபரன்னு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதை ஈரான் இருக்கான்னு சொல்லிச்சுல, நீங்கள் தொடக்கூட இடத்துல தொட்டிங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே ஆயில் பிளான்ட் சார்ந்து கை வச்சிட்டிங்க, நாங்கள் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக ஆயில் ரிஃபைனரி ஃபுல்லாக இவ்வளோ காலி பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக இதே குவைத்தில் மினா அல் அஹ்மதி அப்படின்ற ரிஃபைனரியை ஈரான் அடிச்சது. இதே மாதிரி தான் அடிச்சாங்க ட்ரோன்ஸை பேஸ் பண்ணி. இப்போ அதே குவைத்தில் செகண்ட் ஆயில் ரிஃபைனரி சார்ந்து இப்போ அடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு ருத்ரதாண்டவம் பார்த்தீங்களா? ஒரு பக்கம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒரு வழி ஆக்குறாங்கனாக்கா, கூடவே கத்தாரையும் சேர்த்து அவங்க ஒரு மாதிரி சதைச்சிட்டு இருக்காங்கனாக்கா, குவைத்தில் இருக்க ஆயில் ஃபெசிலிட்டியவும் ஈரான் விட்டு வைக்கிற மாதிரி தெரியல. ஒமான் இப்போ அவங்க என்ன நம்ம ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க, சர்வதேச விதிகள்னு ஒன்று இருக்குல்ல, சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்குல்ல, இது எல்லாமே மதிக்கப்படணும். ஏன்னா சர்வதேசத்துக்கு கீழே தான் நான் உட்பட நீங்க எல்லா நாடுகளும் இருக்கு. ஆனா இதை மதிக்கிற மாதிரி தெரியலையே. சிவிலியன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, இதையும் எனர்ஜி சப்ளைஸையும் அடிக்கிறது இருக்குல்ல, இது நல்லது கிடையாதுங்க. எதுக்கு எங்கேயோ இருக்க கோவத்தை இது மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க இதை ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். கத்தார்ல பண்ணதும் சவுதியில பண்ணதும் ஏத்துக்க முடியாத விஷயம்ட்டு ஒமான் சொல்லியிருக்கு. வேற யாரையும் சொல்லல. ஈரானோட ஸ்ட்ரைக்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி தான் கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காங்க. அடுத்து டர்க்கி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிச்சிருக்கீங்களே, இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்க. இந்த அட்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமைஸ்டே கிடையாதுன்றாங்க. அதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நீங்கள் அடிக்கலாம், இதுக்கு தான் அடிக்கிறோம், எங்களோட லெஜிட்டிமேட் லிஸ்ட்டுக்குள்ளே வருதுன்ட்டு. ஆனால் காரணமே இல்லையே. அமெரிக்கா இஸ்ரேல் உங்களை அடிச்சதுக்கு எதுக்கு மிடில் ஈஸ்ட்ல உள்ள நீங்கள் பிறந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அப்படி சொல்கிறாங்க டர்க்கி. ஈரான் வார் இருக்குல்ல, இது காசா ட்ராஜடி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதை அமைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஈரானோட மனவேதனை ஒன்று இருக்குல்ல, எங்களுக்கு ஒன்றுனா ஒரு இஸ்லாமிய நாடு கூட எங்கள் பக்கத்தில் வந்து நிற்கல அப்படின்ட்டு. ஆனால் இப்போ மட்டும் டர்க்கி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் காசா மறந்துடக்கூடாதுங்க, அதில் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க பலஸ்தீன மக்கள்லாம், நம்ம மக்கள் தானே அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ பேசுகிறாங்க. ஆனால் ஈரான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. இஸ்ரேல் இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இஸ்ரேல் பக்கமும் விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க டர்க்கி. அதில் இந்த லெபனானில் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுல இருக்குல்ல கிரவுண்ட் இன்வேஷன், இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. நீங்கள் திரும்ப திரும்ப பிரச்சனை பெருசாக மாற்றிட்டு இருக்கீங்கன்னு இஸ்ரேல் தலைவர் கொட்டு வச்சிருக்காங்க. ஈரானுக்கு ஒரு கொட்டு, இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஒரு கொட்டு. ஓகே, முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி கத்தாரோட பிரைம் மினிஸ்டர் இப்போதைக்கு ஈரான் மேலே அமெரிக்கா இஸ்ரேல் கோவத்தில் இருக்கிறத விட
கத்தார் செம கடுங்கோபத்துல இருக்கு. ஏன்னா கத்தார்ல ஈரான் பண்ணியிருக்க வேலைகள் படி அடிச்சிருக்கிறதெல்லாம். இவர் என்ன சொன்னாரு, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான எஸ்கலேஷனை ஈரான் ஒரு செகண்ட் மேலே கொண்டு போயிட்டு இருக்கு. ஈரானோட அட்டாக்ஸ் இருக்குல்ல, அதில் இம்மீடியட்டாக நிறுத்தப்படணுங்க. அவங்க நிறுத்துற மாதிரியே தெரியல. ஈரான் இஸ்ரேலோட இந்த கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, இது ஒட்டுமொத்த ரீஜனையும் போருக்குள்ள தள்ளி விட்டுற போல இருக்கு. நாலு பின்ன நாங்களும் கையில் ஆயுதத்தை எடுத்துக்கின்னு இந்த கான்ஃபிளிக்ட் வரணும் போல இருக்கு. அப்படிதான் ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டிஎஸ்கலேஷனை பற்றி ஃபுல்லாக யோசிக்கணும். ஆனால் யோசிக்கிற மாதிரி தெரியலையே. இந்த துயர் மிகுந்த நேரத்தில் டர்க்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? எங்களோட ஆயில் பிளான்ட் அடிச்சதுக்கு ஈரானை கண்டிச்சு நீங்கள் ஸ்டேட் பண்ண விட்டீங்களா? சந்தோஷங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஈரானுக்கு இந்த சப்போர்ட் தான் கிடைக்கல. ஒரு நாடு கூட, இஸ்லாமிய நாடு கூட ஈரான் பக்கம் நிற்கல. ஆனால் கத்தார் பிஎம் எதுக்கு நன்றி சொல்றாரு, எங்களுக்கு டர்க்கி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ இந்த நேரத்தில் அதெல்லாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா, மக்களே நாலு பின்ன பெரிய இஷ்யூ அது மாறுதுன்னு வைங்க, அப்போ அணி சேர ஆரம்பிப்பாங்க எந்த பக்கம் யாருன்ட்டு. அப்போ இது பெரிய விஷயமா தான் மாறும். ஆக்சுவலாக இவர் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசினார்ல கத்தார் பிஎம், இவர் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து பேசுறதுக்கு சில நிமிஷங்கள் முன்னாடி வரைக்கும் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சிங்க, அலாம் சவுண்டு. யோசிச்சு பாருங்க, அங்கே ஏதாவது அட்டாக்லாம் நடந்துருந்துச்சுன்னா நிலைமை இன்னும் எவ்வளோ சீரியஸாக மாறி இருக்கும்னு. இது போல த்ரெட்டை தான் அங்கே இருக்க மக்கள், கத்தார் மக்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பில் இன்னும் எண்ணெயை ஊற்றி விட்டாருங்க. என்ன சொல்லியிருக்காப்புல, ஏதோ கத்தார் அடிச்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அடிச்சோம் தான், நாங்கள் தான் அடித்தோம், நாங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணுறோம், நாங்கள் வேற யாரையும் போட்டு கொடுக்கலையே. ஆனால் எங்களோட ஒட்டுமொத்த பவரில் இது ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் மட்டும்தான் அப்படின்றாங்க. அதாவது ஒரு பெரிய கடல் நீர் இருக்குனாக்கா அதில் ஒரு சொட்டு மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், அவர் அப்படி மேட்ச் பண்ணி சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் மிரண்டிங்க, இதுக்கப்புறம் எவ்வளோ இருக்க பார்க்க வேண்டியது அப்படின்றாருங்க. இந்த லிமிடெட் ஸ்ட்ரைக் இருக்குல்ல, லிமிடெட் ஸ்ட்ரைக்கா, இது வட்டம் அந்த ஆயில் பிளான்ட் மட்டும் அடிச்சா போதும்னு சொல்லி நாங்கள் அடிச்சிருக்கோம். இது கூட எங்கள் சண்டை வேணா டீஎஸ்கலேட் பண்ணுங்கன்னு பல நாடுகளும் எங்ககிட்ட கேட்டுக்கிச்சு. அதனால தான் பாவம் பார்த்து அந்த ஒரு இடத்துல மட்டும் அடிச்சுட்டு வந்தோம். ஒருவேளை ஈரானியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கப்புறமும் தாக்குதலுக்கு உள்ளாச்சு அப்படின்னா நாங்கள் இதுக்கப்புறம் தயவு தாட்சினே காமிக்க மாட்டோம், ஒட்டு மொத்தமாக சோழியை முடிச்சிடும்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ இந்த கத்தார் ஏதாவது அடிச்சுதா இவங்களை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலு அமெரிக்காவுக்கு தெரியாமல் ஒரு அட்டாக் பண்ணிச்சு பார்த்தீங்களா இந்த ஈரானுக்குள்ள ஆயில் பிளான்ட் சார்ந்து. அதில் ட்ரிகர் ஆகி தான் ஈரான் சுற்றி ஆயில் பிளான்ட்டை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதான் சொல்கிறாங்க, நாளைக்கு அமெரிக்காவை இஸ்ரேலும் எங்களை அடித்தாலும் அடிவாங்க போகிறது நீங்கள் தான்ற மாதிரி மிடில் ஈஸ்ட்டை கை காட்டுது ஈரான். அண்ட் நீங்கள்லாம் ஈரானோட ஃபுல் பவர் இருக்குல்ல, இதை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஃபேஸ் பண்ண ஆசை இருந்துச்சுனாக்கா சொல்லிடுங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஒன்றில் நீங்கள் பெருசாக தான் பண்ண வேணாம், எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே கை வைங்க, அதுக்கப்புறம் அங்கே காட்டுறோன்ற மாதிரி ஒரு பெரிய வார்னிங்கை இவர் முன் வச்சிருக்காரு. ஸோ என்டையர் ரீஜன் இப்போதைக்கு கான்ஃப்ளிக்ட் மத்தியில் தான் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இதில் முக்கியமான ஒரு செய்தி மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வரைக்கும் அமெரிக்கா காத்து கத்தலாக கூப்பிட்டவங்க கூட எந்த நாடுகளும் முன்னாடி வரல, ஹார்மோஸை பாதுகாக்க நாங்கள் வரோன்ட்டு. இப்போ ஈரான் பண்ண வேலையால் அவங்க முன்னாடி வர மாதிரி ஆயிடுச்சு. யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, நெதர்லாண்ட்ஸ், ஜப்பான், அந்த லிஸ்ட்டில் கனடா சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே இப்போ சில நிமிஷங்கள் அறிவிச்சிருவாங்க. என்னன்னாக்கா இந்த நாடுகளோட தலைவர்கள் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் இது வரைக்கும் நாங்கள் இந்த இஷ்யூவில் ஸ்டெப் இன் பண்ணல, சரி பிரச்சனை முடிஞ்சிடும் பார்த்தோம். ஆனால் எப்போ இந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க இந்த அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிங்களோ, ஆயில் ரிஃபைனரி சார்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, இது உலகம் முழுக்க இருக்க எனர்ஜிக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுங்க. அந்த எனர்ஜி நெட்வொர்க் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். இதில் வல்னரபிள் பீப்புள் இருக்காங்களே, உலகளாவிய சாமானிய மக்கள், அவங்க தான் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. இந்த கேஸ் சிலிண்டர் கிடைக்காம, அப்புறம் பெட்ரோல் டீசல் பெருசாக கிடைக்காம, எல்லாத்துக்கான மூலமே அங்கே தானே வருது. நீங்கள் அதே ஃபுல்லாக இந்த அடிச்சிங்கனாக்கா இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது. நாங்கள் அப்ரோப்ரியேட் எஃபர்ட் சார்ந்து இதுக்கப்புறம் போட ரெடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மக்களே இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்ரோப்ரியேட் எஃபர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் நாங்கள் போரில் குதிக்க போகிறோம், அமெரிக்க படையோடு சேர்ந்து ஈரான் அடிக்க போகிறோம், எங்களோட போர் விமானங்கள், போர் கப்பல்கள் ஈரான் படையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இப்படிலாம் எந்த வார்த்தையிலும் பயன்படுத்தலை. எது தேவையோ அதை பண்ணுவோன்றாங்க, இந்த நேரத்துக்கு எது பொருந்துமோ அதை பண்ணுவோன்றாங்க. ஸோ இன்னும் அவங்க ஃபுல் பிளெஜ்ஜாக வார் சார்ந்த இனிஷியேட்டிவாக முன் வைக்கல, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த வார்த்தை வந்துருக்கிறதே பெரிய விஷயம் தாங்க. இது வரைக்கும் இது கூட வாயில் வராமல் இருந்துச்சு. ஆனால் ஈரான் எப்போ கத்தார் மேலே கை வச்சு ஹார்மோஸில் பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணிச்சோ, இப்போ அவங்க வாயிலிருந்து வார்த்தைகளை வர வச்சிட்டாங்க. இதில் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க இந்த நாடுகளோட தலைவர்கள்லாம். இந்த சர்வதேச சட்டத்தோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. அது என்னது? ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன். இந்த எல்லா நாடுகளோட கப்பல்களும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலான்னு இருந்துச்சுனாக்கா அதை அலோவ் பண்ணோம். அதை அலோவ் பண்ண மாட்டேன் நீங்கள் சொல்கிறீங்கனாக்கா இது சர்வதேச விதிமீறல் தான், நாங்கள் உள்ளே இறங்குறதுல தப்பே இல்லைன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் போர்க்களம் சார்ந்து இன்னும் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எப்படியோங்க அமெரிக்காவால் சாதிக்க முடியாததை ஈரானே சொதப்பி சாதிக்க வச்சிருச்சு. உலக நாடுகள் பெருசாக ஸ்டெப் இன் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம், ஆனால் ஈரானோட அக்ரெஷன் இப்போ அதுக்கு வழி அமைச்சு விட்டுருச்சு.
இதுக்கப்புறம் என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.